அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். நான் செல்வராஜ். திஸ் இஸ் கரூர் செல்வா ஸ்டாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இல்லீகல் செக்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ். அதாவது திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் மற்றும் பெண்கள் அதிகமாக கள்ளத்தொடர்பில் ஈடுபடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் பட்டும் படாமலும் அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் திருமணத்திற்கு பிறகு கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டால் அவ்வளோதான், அதில் அவங்க மூழ்கிடுவாங்க. பெரும்பாலான பெண்கள் அப்படி தான். குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, குழந்தைகளை பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இது நிறைய இந்த சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் சமீபத்தில் மேகாலயாவில் ராஜா ரகுவன்ஷி, அது இல்லாமல் சோனம், இவங்க 2 பேர் அங்கே போய் அந்த பெண் கணவரை கொன்னது. இப்படி தான் திட்டமிட்ட படுகொலை. அதாவது ஆங்கிலத்தில் கோல்டு பிளட்டட் மர்டர். இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குடும்பத்தில் வாழ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நேராக குடும்ப நல நீதிமன்றம் இருக்குது, அங்கே போய் முறையிட்டு யதார்த்தமாக அங்கே போய் முறையிட்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லி நீங்கள் விவாகரத்தை வாங்கிக்கலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த குடும்பத்துக்கும் 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சிற்றின்பத்துக்காக, ஒரு பேராசைக்காக குடும்பத்தை விட்டுட்டு அது 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டு கொலை செய்கிற வரைக்கும் போகிறாங்க. அங்கே மேகாலயாவில் அப்படி நடந்ததுங்களா. அதுக்கப்புறம் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க. பெங்களூரில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி கணவருக்கு தெரியாமல் கள்ளக்காதலன் அந்த பொண்ணை 17 தடவை குத்தியிருக்கான். அங்கே ஸ்பாட்லேயே அந்த மக்காலி. அந்த பசங்களுடைய நிலைமை என்னாகும், அவன் வீட்டுக்காரோடைய நிலைமை என்னாகும், குடும்பங்கள் 2 குடும்பங்களுடைய சமுதாயத்தில் வெளியில் அவங்க தலை காட்ட முடியுமா? இந்த மாதிரி அநாகரீகமான போக்கு ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு பிடிக்கலையா, வாழ பிடிக்கலையா, பெரியவங்ககிட்ட முறையிடுங்க, கொஞ்ச நாள் பேசுங்க. அதுலேயும் ஒத்து வரலையா, நீங்கள் குடும்ப நல நீதிமன்றம் கோர்ட் இருக்குது, அங்கே போய் விவாகரத்து வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். அதாவது ஆசை மனுஷனுக்கு இருக்க வேண்டியது தான். ஆனால் திருமணத்துக்கு பிறகு வர்ற ஆசை இது அது இருந்தாலும் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி மோசமாக கொலை செஞ்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாழணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம், ரொம்ப முட்டாள்தனம். சட்டவிரோதமாக நம்ம செஞ்சுட்டு